ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுட சுட சாதம் அதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு சுரக்கா பாசிப்பருப்பு போட்ட அற்புதமான ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு நாட்டு சுரக்காவை ஒரு சின்ன சுரக்கா வாங்கி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, 2 வெள்ளைப்பூடு, மஞ்சள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. இதுதான் நாட்டு சுரக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் மண் பாத்திரம் தான் வச்சிருக்கேன். அதில் நல்ல தண்ணி சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சிருக்க சுரக்கா, கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போவே நீங்கள் உப்பு சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க பருப்பு சீக்கிரமாக வேகாது. பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அதனால் இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி கொதி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க பருப்பெல்லாம் பார்த்தீங்களா அப்படி நல்லா மலர்ந்துருச்சு. அதுவும் போக நம்ம சுரக்காவும் முக்கால் பதம் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சோம்பு, ஜீரகம் இதை 3 சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரப்பரன்னு அரைச்சி நம்ம வெந்திருக்கிற இந்த பருப்பு கடையிலோட இதை நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது கூட்டு மாதிரி வேணும்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை கூட்டு மாதிரி வேணாம், கொஞ்சம் ஊற்றிக்கிறது குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாறிடும். நான் இப்போ எனக்கு இது கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வேணும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்து இறக்கிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், 3 வத்தல், கடுகு. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேருங்க, நல்லாயிருக்கும். மெயினாக நீங்கள் தாளிக்கிறதுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோடைய வாசமே தனியாக இருக்கும். இப்போ கடுகு சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலர் மாறுற வரையும் வறுத்துட்டு விட்டுலாம். அதுக்கப்புறம் கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதோட தாளிப்பை சேர்த்துக்கலாம். நான் அடுப்பை அமர்த்தி 5 நிமிஷம் ஆகுது. மண் பாத்திரனால கொஞ்சம் சூடுக்கு வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்